பர்ஃபெக்ட் வித் சப்பாத்தி சீரீஸில் எபிசோட் 3ல சிக்கன் வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நீங்கள் யூஷுவல் ரெசிபியை மறந்துடுவீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம் சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், மிளகு, அது கூடவே வெங்காயம், அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க மறக்காமல். ஒரு குக்கரில் ஆயில் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அதுலேயே அரைச்சிருக்கிறதுனால நீங்கள் இதில் ஆட் பண்ண வேணாம். க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. ப்ரௌன் ஆகாத மாதிரி வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த குருமாவுடைய கலர் சேஞ்ச் ஆகாது. கூடவே சால்ட்டும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ண பிறகு சிக்கன் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே தண்ணி ஆட் பண்ணி கொதிக்கிற கேப்பில் பாதாம் முந்திரியை ஊற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். நல்ல ரோலிங் பாயில் வந்த பிறகு இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 to 3 விசில்ஸ் குக் பண்ணி எடுத்து லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஷுவல் குருமாவே மறந்துடுவீங்க. இது ஈஸியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக் வித் லவ், சர்வ் வித் தட். மற்ற வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.